சரிம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? நாங்க அழுததுக்கு காரணம் தானே? நான் சொல்றேன். அது என்னங்க? இல்ல தங்கமணி, இதுக்கு மேல மீனா கிட்ட அந்த விஷயத்தை மறைக்கிறது சரியில்லை. ஐயோ, சொல்லிடலாம். மீனா எதுவும் உங்ககிட்ட மறைக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் மறைக்கல. இது உனக்கு தெரிஞ்சா நீ வேதனைப்படுவேன்னு தான் மறைச்சோம். மாமா, என்ன விஷயம்னு தெரியாம கடந்து தவிக்கிறத விட இதுதானே தெரிஞ்சுக்கிட்டு படுற வேதனை கம்மிதான் மாமா. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. மீனா, பெரிய அத்தாவுக்கு உடம்பு முடியல. ஃபோன் வந்தது. அதை கேட்டதும் உன் அத்தை அழுதுட்டா. அவளை பார்த்ததும் நானும் கண் கலங்கிட்டேன். உனக்கு தான் உன் பாட்டினா உசராச்சே, அதை கேள்விப்பட்டா நீ தாங்க மாட்டேன்னு ஏசி தம்பிக்கிட்டையும் திவாகர் தம்பிகிட்டையும் பேசிட்டு இருந்தேன். அப்பதான் நீ வந்துட்ட. பாட்டுக்கு என்னாச்சு மாமா? வயசாகுது இல்லம்மா, அதான். நான் என் பாட்டியை பார்த்தாகணும், உடனே பார்த்தாகணும். நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும். சரி வா, நம்ம 3 பேர் கிளம்பலாம். வா. அப்ப சிவா மாமா? அவனுக்கு வேலை இருக்குமா, அதெல்லாம் விட்டு அவன் எப்படி வர முடியும்? இல்ல, வருவாரு. நான் கூப்பிட்டா உடனே வருவாரு. இல்லம்மா, இது கேளு மீனா. சொல்ல மீனா. ஹலோ, எங்க இருக்கீங்க மாமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டலா? அங்க எதுக்கு போனீங்க? அது வந்து வீணா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு உடம்பு முடியல. உங்ககிட்ட ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல, அப்போதான் அவனும் ஃபோன் பண்ணான். மேன்ஷனுக்கு போய் உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு? ஓகே, பரவாயில்ல. சரி, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்ன விஷயம் மீனா? நம்ம பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம உடனே பூஞ்சோலைக்கு போய் ஆகணும். நீ, அப்பா, அம்மா 3 பேரும் இன்னைக்கு கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் எங்க வேலை இருக்கு. நான் இன்னும் 2 நாள்ல கிளம்பி வந்துடுறேன். என்ன மாமா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, உங்களுக்கு வேலை தான் முக்கியமா போச்சா? அதான் நீங்க 3 பேரும் போங்க, நான் வரேன்னு சொல்றேன்ல. நீங்களும் வர வேண்டாம், நாங்களும் போல. கடைசி காலத்துல நம்ம பாட்டி நம்ம எல்லாரும் பார்க்காமலே போய் சேரட்டும். வீணா, என்னங்க? ஒரு 2 நாள் வெளியூர் போக வேண்டியிருக்கு. டாக்டர் கிருஷ்ணராவ் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. டெல்லியில ஹெல்த் மினிஸ்டர் தலைமையில் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்குதான். அதில் என்னையும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்கிறாரு. என்னங்க இது? அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படிங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க. கிருஷ்ணராவ் கூப்பிடுறாருன்னா அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும்.
போகலன்னா அது நல்லா இருக்காது பாரு. சரி, நான் கிருஷ்ணாவை சாரை நேரில் பார்த்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சார், மீனா எங்க? உள்ள இருக்கா? மீனா, மீனா, என்ன மீனா நீ? பாட்டி உனக்கு மட்டும்தான் பாட்டியா? எனக்கும் பாட்டி தானே. அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? இங்க கொஞ்சம் வேலை அதிகம், அதான் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன்ல. வேணா பூஞ்சோலிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமே. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டர். அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் போகணுங்கிறியா? மாமா, நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க இல்லாம நான் எந்த முகத்தோட மறுபடியும் நான் அந்த ஊருக்கு போவேன்? புருஷன் விட்டுட்டு போயிட்டான்னு என்ன ஒரு கேலியா பேசின ஊரு மாமா அது. அப்படிப்பட்ட ஊருக்கு உங்களோட சேர்ந்து போனதானே எனக்கு மரியாதை. போனா உங்களோட சேர்ந்துதான் போவேன். ஒருவேளை தனியா போகணும்னு ஒரு நிலைமை வந்தா என் பொண்ணுதான் மாமா அந்த ஊருக்குள்ள போகும். இது உங்களுக்கு சம்மதம்னா நான் போறேன். என்ன மீனா இது? சாகிறதுக்காக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்? இது எனக்கு நானே பண்ணிக்கிட்டு சத்தியம் மாமா. இத மீறினா அதுக்கு பலி நான் தான். என்னங்க இது? அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படிங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. சரி மீனா, பூஞ்சோலிக்கு நானும் வரேன். நம்ம 4 பேரும் சேர்ந்து போலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? சரி மாமா, நானும் அத்தை மாமா கிட்ட போய் ரெடியாவ சொல்றேன். என்ன 2 பேரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? பாட்டியை பார்க்க போக வேண்டாமா? சட்டப்பட்டு ரெடி ஆவங்க. தம்பி, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பரவாயில்ல சார். ஆமா, கிராமத்து ஜனங்களை பொறுத்த வரைக்கும் சிவா செத்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நான் திடீர்னு போய் நின்னா அது அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்காதா? இல்லை, இங்கே நடக்கிறது நாடகம்னு ஊர் ஜனங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். கவலைப்படாதீங்க. ஓ அப்படியா? சரி சார், நான் போய் துணிமணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். சரி, போயிட்டு வரேன். என் தங்கமணி, பெரியாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சா அவங்கள பார்த்தே ஆகணும்னு சொல்லலாம்னு நினச்சி தான் இந்த விஷயத்த மறைச்சோம். இப்போ இந்த இன்சூரன்ஸ் விஷயத்த மறைக்கிறதுக்காக ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த சொல்ல வேண்டியதாக போச்சு. எப்போவாது இந்த இன்சூரன்ஸ் விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போதுன்னு நினச்சாலே பயமாக இருக்கு.
பேருக்குத்தான் ராஜசேகர் தங்கமணி. நான் ராஜாவாக வாழல, உன்னை தங்கமாவும் வாழ வைக்கல. புத்திர சோகத்துல தவிச்சிட்டு இருக்கோம். பரோ, அத்தை எங்க? அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. சரி, டாக்டர் கிருஷ்ணராவை பார்த்துட்டீங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? பரோ, நான் கண்டிப்பா வரணும்னு ஃபீல் பண்றாரு. என்னங்க இது? அப்பாவோட நிலைமை பத்தி அவர்கிட்ட சொன்னீங்கல்ல? சொன்ன பாரோ, 2 நாள், ஜஸ்ட் 2 டேஸ்ல வந்துடலாம்னு சொல்றாரு. நீங்க அவர் நம்பரை போன்ல டயல் பண்ணி கொடுங்க, நானே அவர்கிட்ட பேசுறேன். தாங்க தாங்க. இல்ல பாரோ, நீ பேசினா அவ்வளோ மரியாதையா இருக்காது. அதோட நான் அவருக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு கிருஷ்ணராவோட கைடன்ஸும் ஒரு காரணம். அவர் மட்டும் என்னை முக்கியமான ஆளா நினைக்கலன்னா இவ்வளவு வற்புறுத்தி என்னை கூப்பிட மாட்டாரு. அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் பாரு. ப்ளீஸ், ஜஸ்ட் 2 டேஸ் தான். மாமா பத்தி டாக்டர் மோகன் கிட்ட விசாரிச்சேன். ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாரு, பயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னங்க இது? அப்பாவை இந்த நிலைமையில பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்ட நினைப்பெல்லாம் வருது. நீங்களும் இந்த டைம்ல என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்படி விட்டுட்டு போறேங்கிறீங்களே? பாரு, உன்னை விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. நான் எங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் என் மனசு நினைப்பெல்லாம் உன்னோட தான் இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன் பாரு. ராயல் பில்டர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராயல் பில்டர்ஸா? ரொம்ப பெரிய கம்பெனி மேடம். மலேசியா, சிங்கப்பூர்ல அதான் நம்பர் 1 கம்பெனி. இன்ஃபேக்ட் நம்ம கூட நம்ம எக்ஸ்போர்ட் ஆர்டர் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அவங்களோட ட்ரை அப் வச்சா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் மேடம். இந்தாங்க ஆண்டி. ஹே, எனக்கா? Thank you. நீ எதுக்கு எனக்கு பொக்கே கொடுக்குற? நான் கொடுக்கல ஆண்டி, அதோ அந்த அங்கிள் தான் கொடுத்தாங்க. எந்த அங்கிள்? ஹாய் பூஜா. தேங்க்ஸ் குட்டி, நீ போ. ஹாய் பூஜா. Who are you man? நீ எதுக்காக எனக்கு பொக்கே கொடுக்குற? நீ என்னோட லைஃப்ல வந்து இப்படி டார்ச்சர் பண்ற. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் இந்த பொக்கே கொடுத்தேன். இது டார்ச்சரா? What do you think of yourself? Huh? What are you doing? Is this a cinema? Are you a hero? அன்னைக்கு அப்படிதான் கோயில்ல பொங்கல் கொடுத்து சீன் போட்ட, அதுவும் பப்ளிக் முன்னாடி லவ்வுக்கு வந்து கண்டபடி டயலாக் பேசுற. இன்னைக்கு என்னடா ஒரு சின்ன குழந்தை கிட்ட பொக்கே கொடுத்து அனுப்புற. Do you think I'll be impressed? உடனே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சியா? பிடிக்கலன்னு சொன்னா பிசினஸ் விஷயமா உன்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவேன். கேன்சல் பண்ணிக்கோ.
I don't care. Blackmail பண்ணலாம் பாக்குறியா? Bloody you and your orders. Hey! Pooja, 1 minute. Please. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே